இந்த செக்ஷன்ல கெட் ஆப்ரேஷன் 2 ரெஸ்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண போறோம். ஒன்று ஒரு சிங்கிள் எம்ப்ளாயி டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்க போறோம். இன்னொன்று வந்து எல்லா எம்ப்ளாயிஸும் டேட்டாபேஸ்ல எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அத்தனையும் எனக்கு காமி அப்படின்னு சொல்லி 2 ஏபிஐ வந்து கிரியேட் பண்ண போறோம். பார்க்கலாம். ஸோ இங்க இப்போ நம்மளோட சர்வீஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு. இப்போ நமக்கு தேவையான மெத்தட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டிடிஓ get employee by id. ஸோ இதுதான் மெத்தட். நெக்ஸ்ட் எம்ப்ளாயி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இங்க போயிட்டு மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இங்க கோட லாஜிக் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு ஒரு புதுசாக ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். இங்க போயிட்டு நம்ம ரன் டைம் எக்ஸ்டென்ஸ் ரன் டைம் எக்ஸெப்ஷனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போறோம். இப்போ நான் இதுக்குள்ள ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்க போறேன். இது எதுக்குன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு கோட்ல, அதை கேட்ச் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் பாஸ் பண்ணி தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஸ்ட்ரிங் ஒரு மெசேஜ்னு வச்சுப்போம். ஸோ இந்த இடத்துல சூப்பர் கால் பண்ணிக்கலாம். எக்ஸெப்ஷன் கிளாஸ் ஓவர். இப்போ இந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருவோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு இல்லை அட் ஓவர் ரைட் சொல்லி நம்ம கிரியேட் பண்ண எம்ப்ளாயி ஐடி. இந்த இடத்துல நம்மளோட கோடை வந்து பில்ட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ எம்ப்ளாயி ரெபாசிட்டரி டாட் ஃபைண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஐடியை வச்சு தான் ஒரு எம்ப்ளாயி எடுக்க போறோம். ஸோ ஃபைண்ட் பை ஐடி. இதுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ண போறோம்னா இந்த எம்ப்ளாயி ஐடி. ஆக்சுவலா இது வந்து ஒரு ஆப்ஷனல் கிளாஸ். இங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷனல். ஸோ இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னா டாட் ஆர் எல்ஸ் த்ரோ. இங்க நம்ம ஸோ டாட் ஆர் எல்ஸ் த்ரோ. எம்ப்ளாயி ஐடி வந்து இருந்துச்சுன்னா கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ண போறோம். ஸோ இங்க லாம்டா எக்ஸ்பிரஷன் ஆரோ டோக்கன் யூஸ் பண்ணி நியூ ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன் நம்ம கிரியேட் பண்ண அந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா. இதை எடுத்துக்கணும். இப்போ ஒரு மெசேஜ் சொல்ல போறோம். என்ன அப்படின்னா எம்ப்ளாயி இஸ் நாட் எக்ஸிஸ்ட் with given id. okay, plus employee id. ரிட்டன் என்ன பண்ண போறோம்னா எம்ப்ளாயி மேப்பரை கால் பண்ண போறோம். ஸோ அதுல டாட் மேப் டு எம்ப்ளாயி டிடிஓ. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த எம்ப்ளாயி இதை ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ இம்ப்ளிமெண்டேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கண்ட்ரோலர் போறோம். கண்ட்ரோலர்ல போயிட்டு லாஜிக் எழுத போறோம். பில்ட் கெட் எம்ப்ளாயி ரெஸ்ட் ஏபிஐ. ஓகே. ஸோ இப்போ மெத்தட் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி உள்ள வந்து எம்ப்ளாயி டிடிஓ கொடுப்போம். மெத்தட் நேம் வந்து
எம்ப்ளாயி பை ஐடி. ஓகே. ஸோ இது வந்து இந்த ஐடியை வச்சு எடுக்க போறதுனால நம்ம அங்கே யூஆர்எல்ல ஐடியை வந்து பாஸ் பண்ணுவோம். அதை எப்படிங்க கெட் பண்ணுவோம்னா பாத் வேரியபிள். ஸோ இதை கொடுத்து நம்ம இப்படி கால் பண்ணிக்கணும். உள்ள ஐடின்னு சொல்லி வரும். ஓகே. அது என்னவா இருக்கும்? லாங் எம்ப்ளாயி ஐடி. இந்த இடத்துல நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? கெட் மெத்தட். ஸோ கெட் மேப்பிங் கால் பண்ணிக்கணும். ஐடி தான் நம்ம வந்து எடுக்க போறதுனால இந்த ஐடி இங்க நம்ம மேப் பண்ணிடணும். அப்பதான் இங்க வர ஐடியை எம்ப்ளாயி 2 அப்படின்ற ஐடி வருதுன்னா அந்த ரெண்டுக்கான ஐடி இங்க மேப் பண்ணி அதை ரிசீவ் பண்ணும். ஸோ அதனால இதை இப்படி எழுதும். ஸோ இப்போ எம்ப்ளாயி டிடிஓ, இப்போ எம்ப்ளாயி சர்வீஸ் இருக்குல்ல, அந்த சர்வீஸ் அதை கால் பண்ணி கெட் எம்ப்ளாயி பை ஐடி இந்த மெத்தட் நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுக்குள்ள நம்ம கிட்ட இருக்கிற யூஆர்எல் இருந்து வர அந்த பாத் வேரியபிள்ல இருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண எம்ப்ளாயி ஐடியை இங்க பாஸ் பண்ணிடணும். பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு கொடுத்துரும். அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம்? ரெஸ்பான்ஸ் என்டிட்டி எம்ப்ளாயி டிடிஓ கமா http status. ஸோ நம்ம கிட்ட வர அந்த எம்ப்ளாயி டீட்டெயில் அதை எடுத்து பாஸ் பண்றோம். http ஸ்டேட்டஸ் வந்து அதுவும் கொடுத்துரும். அவ்வளவுதான். இப்போ மறுபடியும் வந்து எம்ப்ளாயி சர்வீஸ் போகும். எல்லா எம்ப்ளாயிஸும் கெட் பண்றதுக்கான கூட நம்ம எழுதலாம். இதுக்கு நேம் வந்து கெட் ஆல் எம்ப்ளாயீஸ். ரெண்டாவது எம்ப்ளாயி சர்வீஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ல போனோம்னா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ இது ஒரு லிஸ்ட்ல எம்ப்ளாயீஸ் நமக்கு தேவைப்படுது அப்படின்றதுனால எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாயி ரெபாசிட்டரி டாட் இங்க போனோம்னா ஃபைண்ட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே. ஸோ நம்ம இந்த லிஸ்ட் இருக்கிற இந்த ஃபைண்ட் ஆல யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ல வந்து இதை தூக்கிட்டு நம்ம கிரியேட் பண்ண அந்த எம்ப்ளாயிஸ் லிஸ்ட் அதை ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஓகே. ஸ்ட்ரீம்ல இருந்து மேப் இன்டர்மீடியட் ஃபங்க்ஷன் இதை கால் பண்றோம். ஸோ ஒன் ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேப் பண்றதுக்கு. ஓகே. ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு ஆரோ டோக்கன் இங்க இருந்து எம்ப்ளாயி மேப்பரை கால் பண்றோம். ஓகே. அதுல மேப் டு எம்ப்ளாயி டிடிஓ அதுக்குள்ள எம்ப்ளாயி கர்லி பிரேஸ் மிஸ் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். டாட் வச்சு நம்ம கலெக்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணணும். அதுக்கு டாட் கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இங்க இம்ப்ளிமெண்டேஷன்ல ரைட் பண்ணியாச்சு. அடுத்தது கண்ட்ரோலர் போறோம்.
இதுக்கு முன்னாடி இதை இங்க இப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா எம்ப்ளாயீஸும் கெட்ஸ் ஆல் எம்ப்ளாயீஸ். ஓகே, இதுவும் கெட் மேப்பிங் தான். ரெஸ்பான்ஸ் என்டிட்டி லிஸ்ட்டுக்குள்ள நம்மளோட எம்ப்ளாயி டிடிஓவை எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இந்த லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிஸ்ட்டுக்குள்ள இந்த எம்ப்ளாயி டிடிஓ எம்ப்ளாயீஸ் in employee service dot get all employees. Then I don't return response entity. Okay, இதுக்குள்ள employees ஆமா http status dot okay. ஓகே, இப்போ ரன் பண்ண போறோம். ஸோ அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட்மேன்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம கெட் ஆப்ரேஷன் நமக்கு என்ன தேவை? ஏபே எம்ப்ளாயீஸ். இப்போ டேட்டா பேஸ்ல நம்ம கிட்ட என்ன இருக்கு? அதாவது இஎம்எஸ் நம்ம கிரியேட் பண்ண இந்த டேபிள், இப்போ ரெக்கார்ட்ஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண 3 எம்ப்ளாயிஸ் இருக்கு. இப்போ செகண்ட் உள்ள இந்த ஈவ் அப்படின்ற இந்த ரெக்கார்டை நம்ம எடுக்கணும். போஸ்ட்மேன் வர எம்ப்ளாயீஸ் அதோட ஐடி என்ன? இதோட ஐடி என்ன? 2 2. ஸோ இந்த ஐடியை நான் பாஸ் பண்றேன். பண்ணிட்டு சென்ட் கொடுத்தனா எஸ் ஐடி 2 ஈவ் ஜான் இமெயில் வந்துருச்சா? ஸ்டேட்டஸ் வந்து ஓகே, நம்ம அங்க ரைட் பண்ண அதே ஸ்டேட்டஸ். ஓகே, இது வந்து பர்டிகுலர் எம்ப்ளாய் எடுக்கிறதுக்கான ரெஸ்ட் ஏபிஐ. இப்போ எனக்கு டேட்டா பேஸ்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸும் வேணும். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற 3 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே எனக்கு லிஸ்ட் பண்ணு அப்படின்னா இங்க போயிட்டு இப்படி சென்ட் பண்ணி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா என்கிட்ட 200 ஓகே சக்சஸ்ஃபுல்லி இந்த ரெக்வஸ்ட் ஹிட் ஆகி டிபியில் இருக்கிற அத்தனை எம்ப்ளாயிஸும் எனக்கு லிஸ்ட் பண்ணிடுச்சு 1 2 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன்ல எப்படி எம்ப்ளாயி வந்து அப்டேட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம்.